லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திருநாவுக்கரசு இப்போ கர்நாடகம் சொல்வது எங்க அணைகள்லயே தண்ணி கிடையாது, எங்கள்கிட்டயே தண்ணி இல்லாத வறண்டு போய் கிடக்கு, எங்களுக்கு குடிநீருக்கே தண்ணீர் இல்லை அப்படின்ற ஒரு வாதம். இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் சொல்றது இல்ல, அங்க 77 டிஎம்சி இருக்கு, அங்க 50 டிஎம்சி இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்த சிக்கலையே நம்ம தீர்க்க முடியலையே. ஏன்னா பலருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கர்நாடகத்துக்கும் பிரச்சனை இருக்கு, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் கர்நாடகத்தினுடைய நீர் போதாமையே புரிஞ்சுக்காமையே இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. இல்லை, அது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எப்படின்னா, இப்போ காவேரியில் தண்ணி வருது, கிருஷ்ணராஜ சாகர் கபினி எல்லாத்துக்கும் தண்ணி வருது. அந்த கபினிலேயோ கிருஷ்ணராஜ சாகர்லேயோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் தேங்கிய பின்னால் தான் தமிழகத்துக்கு விடணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா. அதையே என்ன பண்ணியிருக்கணும், ஆரம்பத்திலே அந்த ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ நம்ம மாநிலத்திலே நாங்கள் அதை கடைப்பிடிச்சிட்ருக்குறோம். எப்படின்னா, லிமிட் ஃப்ளோன்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு ஆற்றுல தண்ணி வருதுன்னா டேமுக்கு வந்த உடனே அன்றைக்கி தானே என்ன இன்ஃப்ளோன்னு பார்க்கணும். அந்த இன்ஃப்ளோவில் இவ்வளவு இன்ஃப்ளோ வரையில் கீழே விட்டுடு, டவுன் ஸ்ட்ரீமில் விட்டுரு, அதுக்கு மேலே வரக்கூடியதை மட்டும் நீ தேக்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டிருக்கணும். இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வெண்ணையாத்தில் பார்த்திங்கன்னா சாத்தனூர் டேம் கட்டினோம். சாத்தனூர் டேம் கட்டின பிறகு என்ன பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு லிமிட் ஃப்ளோன்னு ஒன்று வச்சுருக்கோம். எதுக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய ஆயக்கட்டு பகுதிக்கு லிமிட் ஃப்ளோன்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்தந்த மாதத்தில் இவ்வளோ லிமிட் ஃப்ளோனா நாங்கள் டெய்லி என்ன பண்ணுவோம், அந்த இன்ஃப்ளோவை கால்குலேட் பண்ணி அந்த மாதத்தில் 1000 கண்ணாடி தான், வினாடிக்கு 1000 கண்ணாடி தான் லிமிட் ஃப்ளோனா 1500 வந்ததுன்னா 500 தான் டேமில் தேக்கணும், மீது 1000 கீழே விடணும். இப்படி தான் வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அது அப்பப்போ வர்றதை வெளியே விட்டோம்னா கொஞ்சம் போல் வரக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு போய் சேராது, எல்லாம் ஆற்றுல உறிஞ்சிடும். அதனால் என்ன சொன்னாங்க, அதை அப்படியே எங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, நாங்கள் கேட்குறப்போ திறந்து விடுங்கன்னு. அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ இவ்வளோ பெரிய ரிவரில் 1000 கண்ணாடி 2000 கண்ணாடி எல்லாம் லிமிட் ஃப்ளோ வைக்க முடியாது. ஒரு 10,000 கண்ணாடி அப்படின்னா 10,000 வர வரையில் கீழே விட்டுரு, 15,000 வந்தால் 5,000 நீ தேக்கிக்க. இப்படி ஒரு கண்டிஷன் ஆரம்பத்திலே போட்டிருக்கணும். அந்த லிமிட் ஃப்ளோ கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துடும். இது நூற்றாண்டு பிரச்சனை. இது 2 மாநிலத்திற்கு இடையில் இருக்கிற பிரச்சனை. கர்நாடகம் பாசன பரப்ப அதிகமாகிக்கிட்டே போறாங்க, நீர் தேவையும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்னா இது ரொம்ப எளிமையா இந்த சிக்கல் எல்லாம் நீதிமன்றம் இதை அணுகலையா, அங்கேயே நம்ம கோட்டை விட்டுட்டோம்? இல்லை, இதில் நம்ம சைடு நிறைய வீக்னஸ் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒரு 10 டிஎம்சி கடைசியாக குறைச்சாங்கல்ல, அது இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது பெங்களூருக்கு குடிநீருக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் உங்கள் குடிநீர் தேவைக்கு டெல்டாவில் இருந்து நீங்கள் டெல்டாவில் நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும், அதை எடுத்துக்கங்கன்னாங்க. அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு அரசு ஸ்ட்ராங்காக இதை அப்போஸ் பண்ணியிருக்கணும். என்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டாவில் இருந்து நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சினீங்கன்னா குடி தண்ணிக்குன்னு அந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. கடல் தண்ணி உப்பு தண்ணி ஊடுருவி உள்ளே வந்துடும். இதை பார்க்க வேண்டாமா கோர்ட்டில் இதை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது ஒத்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. அந்த 10 டிஎம்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த காரணம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு ஏற்பட்டிருக்காரு. அப்போ அன்னைக்கு நம்ம வக்கீல்கள் அங்கே சரியாக வாதாடாத காரணத்தினால இந்த 10 டிஎம்சி நமக்கு இழப்பு ஏற்பட்டு. இன்னொன்று, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்தது அரசியல் ரீதியாக அதிமுக அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. பாஜகவினர் நாங்கள் தான் அமைச்சு கொடுத்தோம், இது நீண்ட கால சிக்கல் அப்படின்னு. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகும், ஜல்சக்தி துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு வைத்த பிறகும், இங்க பற்றாக்குறை காலங்களில் இல்ல தண்ணி திறக்க முடியாதுன்னா திரும்பவும் ஆரம்பம் அங்கதான் பிரச்சனை போகுதா? இங்கதான் இதுல என்னன்னா, ஒரு பல்லில்லாத ஆணையம், இந்த ஆணையம் அமைச்சிருக்காங்கல்ல, அது ஒரு பல்லில்லாத ஆணையம். அந்த ஆணையம் சொன்னா கேட்கறாங்களா? கேட்கறது இல்லையே. உச்ச நீதிமன்றம் சொன்னா கூட சரியா, உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆர்டர் தானே இது. உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு அமல்படுத்த வேண்டியது யாரு? ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? ஏன் பண்றது இல்லை? அதுக்கு கீழே ஒரு பல்லு இல்லாத ஆணையம், அந்த ஆணையம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
அதுக்கு கீழே ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னா இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கிற ஒரு அரசாங்கத்திடத்துல நாம எந்த வகையில நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால இந்த ஆணையம் சொல்லியும் கேட்கல அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க ஆணையம் தான் சொல்லணும், ஆணையம் தான் சொல்லணும். ஆணையம் சொன்னாதான் கேட்கலையே. என்னைக்கு கேட்டிருக்கேன் ஆணையம் சொல்லி? சொல்லுங்க, கேட்கறதே இல்லையே. ஆணையம் சொன்னது தானே 11,000 தரேன்னு தரந்தாங்களா? 8,000 தான் தரப்போன்னு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு 8,000 தான் தரப்போம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா சார், இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகும் பற்றாக்குறை காலங்களில் இவ்வளவு நீர் திறந்து விடணும்னு சொன்ன பிறகு அவங்க திறக்க மாட்டாங்க. திரும்ப நம்ம உச்சநீதிமன்றம் போகணும். 12,000 இந்தாங்க 7,000 திறந்து விடுறோம். பற்றாக்குறை காலம் இல்ல. இத பேசும்போது அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 49 to 50 TMC தண்ணி இருக்குது. இப்போ அதனால ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்க. இல்ல பயனதன், ஆனா அங்க கர்நாடகம் பற்றாக்குறைன்னு சொல்லுது இல்ல, நம்ம உங்கள்கிட்ட தண்ணி இருக்கோன்றோம்ல, இதை எப்படி உறுதிப்படுத்துறது? இல்ல, இது நிலையில இருந்தது. இது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு மாசத்துக்கு முந்தி இருந்த நிலைமை. 15ஆம் தேதி, இந்த மாசம் 15ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 45 TMC இருக்கு. அதை யாரு உறுதிப்படுத்தினது? அதான் இருக்க டெய்லி வருது. ஒழுங்காற்று குழு இருக்க, கீழே ஒழுங்காற்று குழு தான் உறுதிப்படுத்தி. ஆனாலும் அவங்க எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்க அணைகள்ல தண்ணி இல்ல. இவங்க பேசவே கூடாது. இப்ப அரசுகளோ அரசியல் கட்சிகளோ பேசுறதுக்கு எந்த இடம் இல்லை. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள இருக்கிறாருல்ல, அது உங்களுக்கு அந்த ஒழுங்காற்று குழுல கர்நாடகத்துடைய மெம்பர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டுடைய மெம்பர் இருக்கிறாரு, புதுச்சேரி கேரளா மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப எப்படி அரசு பேச முடியும் நடுவுல வந்து? லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.